குந்துங்க அப்படின்னா சிரிக்கிறோம். உட்காரு என்பதை விட குந்துதல் என்பதுதான் நல்ல தமிழ் சொல். Samsung's new AI-powered Galaxy S24 Ultra now available at Supreme Mobiles. சில தூய தமிழ் சொற்கள் சென்னையில தான் இருக்கு. குந்துங்க அப்படின்னா சிரிக்கிறோம். உட்காரு என்பதை விட குந்துதல் என்பதுதான் நல்ல தமிழ் சொல். பாஞ்சாலி சபதத்துல பாரதியாரே அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அதே மாதிரி மெய்யாளுமா அப்படின்னா சிரிக்கிறோம். உண்மை என்பதை விட மெய் என்பது தூய தமிழ் சொல். தண்ணீர்னாலே முதல்ல என்னன்னா ஐஸ் வாட்டர்னு அர்த்தம். தன்மையான நீர்னு அர்த்தம், குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா வெந்நீர் வேணும்னா கேட்கணுமே தவிர சுடு தண்ணீர் இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன ஹாட் கோல்டு வாட்டர் இருக்கா கேட்கறது அர்த்தம். எண்ணெய்னாலே எள்ளிலிருந்து வருவதுதான் எண்ணெய். மற்றதுக்கு பேர்லாம் எண்ணெய் கிடையாது. மற்றதுக்கு பேரெல்லாம் நெய்யோடு சேர்த்து வேப்ப நெய், இழுப்பை நெய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இது ஆக்சுவலா என்னன்னா யானைக்கு ஒரு காலம் வரும், பூனைக்கு ஒரு காலம் வரல. யானை ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் ஆ நெய் அப்படின்னா பசுவில் இருந்து வரக்கூடிய நெய்க்கு ஒரு காலம் வந்தால். பட்டிமன்றம்னாலே நம்ம இலக்கியம் சொல்லுது. பட்டிமன்றம் பாங்கறிந்து ஏறுமின்னு மணிமேகலையில சொல்லுது. ஆனா இன்னைக்கு ரெட்ட வசனம் பேசுறது, 18+ ஜோக் சொல்றது, நடுவரையே வந்து தரகுறவா வந்து ட்ரீட் பண்ணி பேசுறது. ஜெர்மனியவே தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்தது ஹிட்லருடைய பேச்சு. தமிழ்நாடு என்கிற ஒன்று இந்த மண்ணில் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருப்பதற்கு காரணம் அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய மாற்றங்களை செஞ்சிருக்கு. நீங்க அதை விட்டுட்டு நீங்க எனக்கு சிக்கலக்கா பண்ணுவானா, ஏன்னா அவன் சிரிப்பு ஏற்றுவானா, நல்லா ஜோக் பண்ணுவானா, அப்புறம் பெண் பேச்சாளர் இருப்பாங்களா அவங்க டீம்ல, அந்த பெண் பேச்சாளர் போட்டோ அனுப்புங்க, அவங்க பாக்குற மாதிரி இருக்கணுமா, ஃபேஷன் ஷோவை நடத்த போறாங்க பட்டிமன்றத்துல. தமிழோடு இருந்த எபிரேயம் இன்னைக்கு இல்ல, தமிழோடு இருந்த சமஸ்கிருதம் இன்னைக்கு வழக்கு சொல்லாக இல்ல, தமிழோடு இருந்த பல உலக மொழிகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. இயேசுநாதர் பேசிய மொழி இன்னைக்கு இல்ல. கம்பராமாயணம் மாதிரி ஒரு நூல் தமிழ்ல வந்து தமிழுக்கு கதின்னு சொல்லுவாங்க. கதினா கா கம்பராமாயணம், தி திருக்குறள் சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் தமிழுக்கான ஒரு பெரிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய தோல்வியை கூட இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு அங்கே என்ன வரணும்னா அவன் மேலே ஒரு கேவலமான ஒரு பார்வை வரணும், இல்லை அவனை பார்த்து நம்ம எள்ளி நகையாடணும். ஆனால் கம்பர் அந்த தமிழை அப்படி கையாளுறாரு பாருங்க. ராமன் சொல்கிறான் இன்று போய் போருக்கு நாளை புக்காய்ங்கிறான். நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாடா போருக்குன்னு அசிங்கப்படுத்தி அனுப்புகிறான். யாரை? ராவணன் அசிங்கப்படுத்தி அனுப்புகிறான். இப்போ ராவணன் திரும்பி போகிறான்ல, போகிறான். அப்போ நம்ம அதை பார்க்கும்போது நம்ம அவன் மேலே நமக்கு பரிதாபம் வரா மாதிரி எழுதாமல் ஒருத்தன் வீழ்றத கூட கம்பர் எப்படி எழுதுறாரு பாருங்க. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மபுலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே இலங்கை வெறுங்கையோட இலங்கைக்கு போறான்றத கூட இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வெறுங்கையோட போறான்றத சொல்லும் போது கூட அந்த ராவணனை பார்த்தா நான் மனுஷையா அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கிறாரு பாருங்க. கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள். இதுல நான் உங்களுக்கு இன்னொரு பியூட்டி சொல்றேன் பாருங்க. இந்த மை வண்ணம்ங்கிறத கம்பர் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு. இலக்குவன் முன்னாடி போகிறான், அவன் பின்னாடி சீதை போகிறா, சீதையோட ராமன் போகிறான். அதை அழகா கம்பர் சொல்லுவாரு. வெய்யோன் ஒளிதன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகு என்பது ஒரு அழியா அழகுடையான். இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, கருப்பை ஒரு ஏற்றத்தாழ்வின் குறியீடாக பயன்படுத்தாமல் கம்பர் இங்கே எப்படி கொண்டு வராரு பாருங்க. ராம அழகாக இருக்கான், அவன் கருப்பாக இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? மையோ, அவன் மை மாதிரி இருக்கான். இப்போ அவருக்கு தோணுது மைன்னு சொல்லிட்டா அது ஒளிராதே, ராமன் பிரகாசமாச்சே, அப்போ கருப்போடு சேர்ந்து ஒளிர்ற ஒன்று சொல்லணும். மரகதம்னு சொன்ன கைக்குள்ளே அடங்கிடுவானே, இவன் பரம்பொருளாச்சே. மறிகடலோ, கடல்னு சொன்னால் இவன் உப்பு கரிப்பானே, இவன் தாகந்திக்கிற தண்ணியாச்சு. மழை முகிலோ, இது எல்லாமே பாருங்க கிட்டத்தட்ட கருநீலம் கருப்போட தொடர்புடையது. அப்படி இந்த நிறத்தை வச்சே ஒரு அழகு பண்ணது வந்து கம்பன். இன்றைய சூழல்ல பட்டிமன்றங்கள் என்பது தமிழையும் கருத்துக்களையும் வளர்க்குதுன்னு பாக்குறீங்களா இல்ல கெடுக்குதுன்னு பார்க்கலாமா? நானும் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன், டிவிலையோ பேசிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அது ஒரு தொழிலாக பேசிட்டு இருக்கேனே தவிர கொள்கை அடிப்படையில் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. பட்டிமன்றம்னாலே நம்ம இலக்கியம் சொல்லுது. பட்டிமன்றம் பாங்கறிந்து ஏறுமின்னு மணிமேகலையில் சொல்லுது. ஒருத்த பட்டிமன்றம் ஏறணும்னா அவன் பாங்கறிந்து ஏறணும். நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன பேச போகிறேன், யாருக்கு பேச போகிறேன், எதை பேச போகிறேன்னு தெரிஞ்சு பேசணும். பட்டிமன்றத்தை ரொம்ப பிரபலப்படுத்தினது குன்றக்குடி அடிகளார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே ஆசான்யா மாதிரி, அறிவொளி ஐயா மாதிரி, சத்தியசீலன் ஐயா மாதிரியான பெரிய பெரிய தமிழறிஞர்கள் கையாண்ட மேடை தான் இந்த பட்டிமன்றம். ஆனால் இன்னைக்கு ரெட்ட வசனம் பேசுறது, 18+ ஜோக் சொல்கிறது,
நடுவரையே வந்து தரகுறவா வந்து ட்ரீட் பண்ணி பேசுறது. ஒரு காலத்தில் பட்டிமன்றம்னாலே எதுக்கு தெரியுமா? மக்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த 2 பேர் பேசி இதுதான்ப்பான்னு சொல்றதுக்கு வந்த பட்டிமன்றம் போய் மாமியாரா மருமாளா, ஆம்பளையா பொம்பளையா, உலக்கையா, இதனால நீ என்ன சொல்ல போற சமூகத்துக்கு? ஹிந்திலேயோ குஜராத்திலேயோ வங்காளியிலையோ ஆங்கிலத்திலேயோ பிரெஞ்சுலேயோ எங்கேயுமே பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் கான்செப்ட் எந்த மொழியிலையும் கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இது ஆசான்யாவே பதிவு செஞ்சிருக்க. எங்கேயுமே இல்லாத ஒரு ஃபார்மேட் தமிழ் மொழியில் மட்டும்தான் இருந்துச்சுன்னா, இது அறிவை வழக்க மட்டுமே இருந்த ஒன்று இன்னைக்கு எவ்வளவு கேவலமாக அதை மாற்ற முடியுமோ அவ்வளோ கேவலமாக மாற்றிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 10 வருஷம் கொஞ்சம் முன்னோக்கி நம்ம பார்த்தோம்னா பட்டிமன்றங்களுடைய நிலை என்னவா இருக்கும்? முன்னோக்கினா நீங்கள் இன்னும் 10 வருஷம் முன்னாடி போனோம்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருப்பாங்க, இல்லை ஆர்ஜேஎஸ் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருப்பாங்க, இல்லை சினிமாவில் ரொம்ப நகைச்சுவையாக பேசுகிறவங்க அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டாண்டப் காமெடியினுடைய அடுத்த வடிவமாக தான் பட்டிமன்றங்கள் மாறி இருக்குமே தவிர, அறம் சார்ந்த விஷயங்களையும் தமிழினுடைய அற்புதமான விஷயங்களும் பேசிய மேடைகளாக பட்டிமன்றங்கள் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம காப்பியங்களில் இருக்க கருத்துகள் எதுவுமே வந்து அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு ஒரு ஸ்டாண்டப் காமெடிஸ்க்கான ஒரு தளமாக மட்டுமே இருக்கும். இன்னைக்கு பட்டிமன்றம் அப்படி தானே இங்கே வந்துருச்சு. இப்போ ஒருத்தரை கூப்பிட்றதால என்ன கேட்குறாங்க தெரியுமா? அவர் ஜோக்கா பேசுவாரா, அவர் ஜோக்கா பேசுவாரான்னு கேட்குறான். என் வேலை அவனு கிச்சி கிச்சி மூட்டின்னு இருக்கிற வேலையில் ஒரு பேச்சாளரோட வேலையை அது வாங்க சொல்லுங்கள். ஜெர்மனியவே தன்னோட கைக்குள்ளே கொண்டு வந்தது ஹிட்லருடைய பேச்சு. தமிழ்நாடு என்கிற ஒன்று இந்த மண்ணில் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருப்பதற்கு காரணம் அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு. இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை செஞ்சுருக்கு. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு சிக்கலக்கா பண்ணுவானா, ஏன்னா அவன் சிரிப்பு ஏற்றுவானா, நல்லா ஜோக் பண்ணுவானா, அப்புறம் பெண் பேச்சாளர் இருப்பாங்களா அவங்க டீமில், அந்த பெண் பேச்சாளர் ஃபோட்டோ அனுப்புங்க, அவங்க பார்க்குற மாதிரி இருக்கணுமா, ஃபேஷன் ஷோவை நடத்த போகிறாங்க பட்டிமன்றத்தில். இதெல்லாம் யார் மாற்றணும்? ஆடியன்ஸும் மாறணுங்க, நம்மளும் மாறணும். வள்ளலார் பற்றி நீங்கள் நிறைய பேசுகிறத கேட்டிருக்கோம். அவர்கிட்ட நீங்கள் வியந்த ரசித்த விஷயங்கள்? வள்ளலார் தான் இந்த தமிழ்நாட்டின் தமிழ் மண்ணின் ஒரு அழகான அடையாளம், சரியான அடையாளம் வள்ளலார் தான். நான் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்க. திருக்குறளை முதல்ல பாடமாக்கி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது வள்ளலார். முதியவர்களை ஒன்று சேர்த்து முதியோர் கல்விங்கிற திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது வள்ளலார். எல்லாரும் கோயில், எல்லாரும் கோட்டம், எல்லாரும் தர்மச்சத்திரம்னு சொன்னப்போ சாப்பாடு போடுற இடத்துக்கு தர்மசாலைனும், கோயில் இருக்கிற இடத்துக்கு சபைனும், ஒரு ஆன்மீக அமைப்புக்கு சங்கம்னு பேர் வச்சு புரட்சி செஞ்சது வள்ளலார். அதை விட ஒரு பெரிய வியப்பு என்னன்னா, துறவிகள் அடுப்பை மூட்டக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்தது. அவங்களுக்கு சாப்பாடு அவங்க செஞ்சுக்கூடாது. நீங்கள் புத்தர் பார்த்தீங்கன்னா கையேந்தி தான் உணவு வாங்கி சாப்பிட்டாரு. விவேகானந்தர் பார்த்தீங்கன்னாலும் வீடு வீடாக தட்டி கையேந்தி தான் உணவு வாங்கி சாப்பிட்டார். ஏன்னா துறவினுடைய நெறி அப்படி. நான் இப்போ என்ன இருக்கும் என் கையில், அது எனக்கு இருக்கக்கூடாது. 5 இட்லி வாங்குறேன், 2 இட்லி சாப்பிட்டேன், 3 இட்லி நான் மத்தியானத்துக்கு வச்சுக்கூடாது, நான் தூக்கி போட்டுடணும். திரும்ப மத்தியானத்துக்கு நான் திரும்ப பிச்சை எடுக்கணும். ஏன்னா அதுதான் துறவு. நான் எதையுமே எனக்குன்னு சேர்த்து வச்சுக்க மாட்டேங்கிறது தான் துறவு. ஆனால் இந்த துறவி வரிசையிலேயே அடுப்பை மூட்டி உணவு சமைக்கக்கூடாதுங்கிற மரபை மாற்றி ஒரு அடுப்பை ஏற்றி ஊருக்கே சோறு போட்ட ஒரு துறவி என்றால் அது வள்ளல் பெருமான் தான். அது ஒரு புரட்சி தான். அது எவ்வளோ பெரிய புரட்சி! அதான் நான் ரொம்ப வியந்து சொல்வேன். நெருப்பை கொண்டு இன்னொரு நெருப்பை அணைக்க முடியுமா? அடுப்பின் நெருப்பை கொண்டு வயிற்றின் நெருப்பை அணைத்தார் வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு விஷயத்தை வந்து வள்ளல் பெருமான் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வேறு யாருமே இந்த புரட்சிகரமான இதை செய்யலை. உருவமோடு கடவுளை வணங்க வேண்டாம் அப்படின்னு உருவமற்ற ஒரு கடவுளை கொண்டு வந்தார். மனிதநேயமே கடவுள்னார். இன்னும் போய் ஆன்மநேயமே கடவுள்னு சொன்னார். உயிர் வதையை பண்ணாதீங்கன்னு எதிர்த்து பேசினார். பெண்கள் திருமணமாகி கணவர் இறந்துட்டாருன்னா பூவை போட்டு தாலியெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க, அந்த கைம்பெண் கோலமை நீங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பெண்களுக்கான புரட்சிகரமான விஷயங்களை வள்ளல் பெருமான் சொன்னார். அவரை நம்ம இன்னும் உள்ளே போனோம்னா அவரை மாதிரி ஒரு பெரிய அடையாளம் தமிழுக்கும் தமிழருக்கும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்மீகத்துக்கும் மதத்துக்குமான அந்த வேறுபாட்டை வந்து அழகா சொன்னது வந்து வள்ளலார் தான். வள்ளலாரே ஒரு பெரிய உதாரணம் தான். அந்த ஆன்மீகம் வேறு மதம் வேறு என்பதற்கு வள்ளலாரே ஒரு பெரிய உதாரணம். நம்ம வந்து தமிழில் வந்து மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்துக்கு இந்த சிறப்பு, இதை சொன்னால் நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னா எந்த மாதத்தை சொல்லுவீங்க? மார்கழி தான். ஏன்னா இப்போ மார்கழிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். அது குறிப்பாக நம்ம ஜியாகிரபிக்கலாக பார்த்தோம்னா பனி கொட்டக்கூடிய ஒரு மாதம், வெயில் ரொம்ப இருக்காது, ரொம்ப அழகான ஒரு நேரம், மழையெல்லாம் ஓஞ்சி முடிகிற நேரம். தமிழில் பேரே அதுதான். கார்த்திகைனாலே கார்னா கார் மேகங்கள், திகைனா விலகுதல், மழை தரக்கூடிய மேகங்கள் விலகக்கூடிய மாதம்ங்கிறது தான் அதுக்கு பேரே கார்த்திகைன்னு பேர் வச்சாங்க. அதுக்கு அடுத்து தான் மார்கழி வருது. மார்கழி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நான் வந்து ஆன்மீகமாக சொல்லுவேன், மார்கழியில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் அப்படி கிடையாது.
மகாவிஷ்ணு மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டதே மார்கழி மாதம் தான். அப்போ வீட்டுக்கு மகாலட்சுமி வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? மார்கழி மாதத்தில் பண்ணலாம். அப்படி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறாரு பகவத்கீதையில், பார்த்தா மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு கண்ணபெருமானே சொல்லக்கூடிய மார்கழி இந்த மார்கழி. ஏன் நம்ம பார்க்கடலை கடைந்தது இந்த மார்கழி, அமுதம் வெளியே வந்தது இந்த மார்கழி, விஷம் வந்த அந்த ஆலகாலத்தை உண்டு நீலகண்டனாக சிவபெருமான் ஆனது இந்த மார்கழி, தேவாசுர போர் நடந்து இந்த மார்கழி, ராமாயண போர் நடந்தது இந்த மார்கழி. இப்படி இந்த மார்கழியில் பல விஷயங்கள் நடந்திருக்கிற அளவுக்கு அற்புதமான ஒரு மாதம். ஆனால் இந்த தமிழ் சூழலில் வந்து வார்த்தைகளுக்கு வந்து தவறான புரிதல் அப்படின்ற நிறைய விஷயங்கள் கன்வே ஆகுது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது தவறாக கன்வே ஆகும். நம்ம பேசிட்டு இருந்ததுல நாற்றம் என்பதற்கு மனம், பொதுவாக நாற்றம்னாலே எல்லாருமே மூக்கை புத்திக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த மாதிரி தமிழில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சொற்கள் அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அது சாதாரணமாக நடந்துற விஷயங்கள் வச்சுக்கோங்களேன், தவறாக புரிஞ்சுக்கிறதுன்னு. அதில் இப்போ உதாரணம் சொன்னோன்னா, நம்ம தண்ணீர் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சுடு தண்ணி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணீர்னாலே முதல்ல என்னென்னா ஐஸ் வாட்டர்னு அர்த்தம், தன்மையான நீர்னு அர்த்தம், குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா வெந்நீர் வேணும்னா கேட்கணுமே தவிர சுடு தண்ணீர் இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன, ஹாட் கோல்டு வாட்டர் இருக்கான்னு கேட்கறதா, நடு சென்டர் மாதிரி. ஆமாம், நடு சென்டர் மாதிரி. அது தப்பான ஒரு சொல் பிரயோகம். அதே மாதிரி நம்ம தண்ணீர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற தவறான சொல் இன்னொன்று எண்ணெய் அப்படின்னு பயன்படுத்துறது. சில பேர் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வரியா, இழுப்பு எண்ணெய் வாங்கிட்டு வரியா, வேப்ப எண்ணெய் வாங்கிட்டு வரியாமா. எண்ணெய்னாலே எள்ளிலிருந்து வருவது தான் எண்ணெய், மற்றதுக்கு பேர்லாம் எண்ணெய் கிடையாது. மற்றதுக்கு பேரெல்லாம் நெய்யோடு சேர்த்து வேப்ப நெய், இழுப்பை நெய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், இந்த யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இது ஆக்சுவலாக என்னென்னா, யானைக்கு ஒரு காலம் வரும், பூனைக்கு ஒரு காலம் வரல. யானைக்கு அந்த காலம் வராது, பூனைக்கு அந்த காலம் வராது. அது என்ன அர்த்தம்னா, யானை ஆணைக்கு ஒரு காலம் வந்தால், நெய் அப்படின்னா பசுவிலிருந்து வரக்கூடிய நெய்க்கு ஒரு காலம் வந்தால். சின்ன வயசில் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும், நெய்யை போட்டு அள்ளி தின்னா கூட நமக்கு ஒன்றும் ஆகாது, இளமையாக இருப்போம். இது இளமையான காலம்னு இருந்தால், நீ ஆணை எடுத்துக்கிற காலம் மட்டுமே உனக்கு இல்லடா ராசா, கொஞ்ச நாள் போச்சுன்னா உனக்கு வயசாகிடும். வயசானா மருந்து சாப்பிட்ணும். அந்த காலத்தில் மருந்து சாப்பிட்டாங்கன்னா தேனோடு சேர்த்து மருந்து சாப்பிடுவாங்க. அப்போ தேனோடு சேர்த்து எடுக்கிறதுக்கு பூ நெய்ன்னு பேர். தேனுக்கு இன்னொரு பேர் பூ நெய், பூவிலிருந்து வரக்கூடிய நெய். அப்போ நீ நெய் சாப்பிடுகிற காலம் இருக்கிற உனக்கு பூ நெய் சாப்பிட்ற காலமும் வரும்டா. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்போ நெய்ங்கிறது என்னன்னா, நம்ம ஆயில் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழில் நெய் தான். அது எள்ளோடு சேர்ந்தால் எண்ணெய், வேப்ப மரத்துலேருந்து வந்தால் வேப்ப நெய், இழுப்பிலேருந்து வந்தால் இழுப்ப நெய். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்கும் காமனாக எண்ணெய் எண்ணெய் எண்ணெய். இந்த மாதிரியான தவறான பிரயோகங்கள் நிறைய உண்டு. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், இந்த வட்டார சொற்களை தப்பாக சில பேர் புரிஞ்சுக்கிட்டு எள்ளி நகையாடுற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் தப்பு. அதுவும் குறிப்பாக இந்த சென்னைக்குன்னு சில வட்டார சொற்களை நகையாடுறாங்க. சில தூய தமிழ் சொற்கள் சென்னையில் தான் இருக்குது. குந்துங்க அப்படின்னா சிரிக்கிறோம். உட்காரு என்பதை விட குந்துதல் என்பது தான் நல்ல தமிழ் சொல். பாஞ்சாலி சபதத்தில் பாரதியாரே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே மாதிரி மெய்யாளுமா அப்படின்னா சிரிக்கிறோம். உண்மை என்பதை விட மெய் என்பது தூய தமிழ் சொல். அப்போ நம்ம எதையுமே சாதாரணமாக அப்படி தூக்கி போட்டு போகக்கூடாது. ரொம்ப ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தமிழினுடைய ஒவ்வொரு சொல்லும் எது சரி எது தவறுங்கிற அறிவு நமக்கு கண்டிப்பாக வேணும். அது நம்ம தேடனா கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைக்கும். இன்றைய இந்த 2K கிட்ஸ், அதற்கு பிந்தைய தலைமுறைகள்லாம் தமிழை வந்து சரியாக உள்வாங்குறாங்களா? அந்த ஒரு எந்த பிள்ளை தன் தாய்மொழியில் சிந்திக்கிறதோ அந்த பிள்ளையால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சிறந்த ஆளுமையாக வர முடியும். நீங்கள் இது வரைக்கும் தமிழ்லேருந்து வெளியே போன ஆளுமைகளை லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி தமிழ் வழியில் படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால் தயவு செஞ்சு தமிழ் வழி கல்வியை பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தால் தான், அது 2K கிட்ஸ் மட்டும் இல்லை, 5K கிட்ஸாகவே வந்தாலும் கூட அவர்கள் தாய்மொழியில் கற்றால்தான் நல்ல தலைமுறை வரும். அந்த காலம் செல்கின்ற வரை தமிழுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. தமிழ் எப்பவுமே சாகாதுங்க. மெல்ல தமிழ் நீ சாகும்னு பாரதியாரே சொல்லுவார். அப்படிலாம் சாவாதுன்னு அந்த பாட்டில் கிடைச்சா சொல்லுவார். பேதை சொன்னான்னு சொல்லுவார், அவன் பைத்தியக்காரன் சொல்கிறான் அப்படி சொல்கிறோம் பார். எவ்வளோ தாண்டி வச்சுருங்க. தமிழோடு இருந்த எபிரேயம் இன்னைக்கு இல்லை, தமிழோடு இருந்த சமஸ்கிருதம் இன்னைக்கு வழக்கு சொல்லாக இல்லை, தமிழோடு இருந்த பல உலக மொழிகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. இயேசுநாதர் பேசிய மொழி இன்னைக்கு இல்லை. ஆனால் தமிழ் இன்றைக்கு வரைக்கும் வழக்கு மொழியாக இருக்குன்னா என்னை பொறுத்தவரைக்கும் தமிழை எந்த கொம்பனாலும் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா இது ஒரு அமுதம் குடித்த மொழி. இது அமுதம் குடிச்ச மொழிக்கு சாவே கிடையாது. நான் சில ஆளுமைகளை பற்றி மட்டும் கேட்குறேன். இவங்களுடைய புரட்சி என்ன அப்படின்றத வள்ளுவர் 2 அடியில் உலகத்தையே அளந்த புரட்சி. கம்பர் தமிழை காதலித்து வடமொழியின் நூலை தமிழுக்கு ஏற்றபடியே கொடுத்த புலவர். இளங்கோவடிகள் முதல் தமிழ் தேசியவாதி. வள்ளலார் உலகத்திற்கே தேவைப்படும் ஆன்மீகவாதி. தாமல் சரவணன் வளர்ந்து வரும் பேச்சாளர். நன்றிங்க.
நன்றி. Samsung's new AI-powered Galaxy S24 Ultra now available at Supreme Mobiles.